ஆர்டிஓ தாசில்தார் நைட்டு 12 மணிக்கு வேலை பார்க்கணும் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. துட்டு வேலை செய்யற மாதிரி செஞ்சுருக்காங்க. இதுக்கு காவல்துறை உடனடியா இருக்கீங்க. 12 மணிக்கு யாரு ஊர்ல நிம்மதியா தூங்க இருக்கு. ஊர்ல நிம்மதியா இருக்கு. 12 மணிக்கு டியூட்டி யாருக்கிட்ட கேட்கணும்? 12 மணி ராத்திரியில பில்டிங் எடுக்க சொல்லி எந்த அரசாங்கம் உத்தரவு கொடுத்திருக்கு? பப்ளிக் நியூசன்ஸ் பண்ண சொல்லி என்ன கவர்மெண்ட் சொல்லி இருக்கு? பில்டிங் மேல கையாப்ப மேல அடுத்த ராத்திரி 12 மணிக்கு யார் அதிகாரம்? சென்னை போரூர் அருகே நள்ளிரவில் ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை ராட்சத பொக்லைன் இயந்திரம் கொண்டு அதிக சப்தத்துடன் இடித்து அகற்றியதால் தூங்க முடியவில்லை என்று கூறி குடியிருப்புவாசிகள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் அதிக அளவில் கூடியதை அடுத்து அங்கிருந்து வேலையை நிறுத்திவிட்டு அதிகாரிகள் கிளம்பிச் சென்றனர். வேலையை பத்தி சொல்லுங்க. 12 மணிக்கு யாரு இடிக்க? 12 மணிக்கு வர்க் பத்தி அது மட்டும் அத்தாரிட்டி இல்ல மேடம். இப்ப நீங்க தான் அத்தாரிட்டி மேடம். 1 மணிக்கு இடிக்கலாம் மேடம். 1 மணிக்கு இடிக்கலாம் மேடம். அதை மட்டும் சொல்லலாம். 1 மணி இடிக்கலாம் மேடம். யார் இந்த கலெக்டர் பப்ளிக் எவ்வளவு பேர் சஃபர் ஆகிறாங்க. நீங்க பார்த்து அந்த உட்காந்து இருக்காங்க. நைட்ல இடிக்கிறது அலோடு இருக்குதா இல்லையா மேடம்? கன்சர்ன் ஆர்டர் இருக்குன்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க. வேற ஒன்றும் இல்லை இருக்குதுன்னு சொல்றீங்க. பப்ளிக் கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்திருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. எல்லா மக்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நான் வந்தேன். பதில் நீங்க தான் சொல்லணும். புரியல மேடம். என்ன சொல்றீங்க? இது கேட்டா சொல்லுங்க. இப்போ ஒரு பப்ளிக் கேட்டாங்களா மேடம்? அவங்க கிட்ட சொல்லிக்கலாம் மேடம். இப்போ யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிடுறீங்களா? சொல்லுங்க. யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிருக்கீங்க? எவ்வளோ இது பண்ணுறீங்க? என்ன இவ்வளோ நேரத்துக்கு பண்ணுற பர்பஸ் மேடம்? அது அங்கே போயிட்டு மேடம் மேடம் சொல்லிட்டு போங்க மேடம். போங்க மேடம். இப்படி பண்ண மேடம். இவ்வளோ பேர் கேட்குறாங்க பப்ளிக் வந்து. அதுதான். ஆனா வந்து எதுக்கு இது மாதிரி எடுக்கிறாங்க? கூட்டின வீட்டை வந்து 3 குடும்பம் இருந்தது. அவங்களாம் ஊருக்கு போயிருக்காங்க. அப்படியே இடிச்சு தள்ளிட்டாங்க. அப்புறம் ஒரு சிக்கன் ரைஸ் கடை இருந்தது. அதையும் இடிச்சு தள்ளிட்டாங்க. அப்புறம் ஒரு கோழிக்கறி கடை இருந்தது. அதையும் இடிச்சு தள்ளிட்டாங்க. ஒரு பைக் ரிப்பேர் பண்ற கடை இருந்தது. அந்த பொருளையும் இடிச்சு தள்ளிட்டாங்க. இந்த வீட்டை மட்டும் இன்னும் அந்த வண்டி இடிக்க முடியலன்னு இப்ப இந்த கொஸ்டின் போட்ட வண்டி வந்து இடிக்குது. 12:30 மணிக்கு வந்து இடிக்கிறது ஒரு நியாயமா? சொல்லுங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் எவ்வளவு பாதிக்கிறாங்க தூக்கம் இல்லாம. அரசாங்கம் இதுதான் சொல்லுங்க. ஒரு போலீஸ்காரமும் ஒரு ரேடியோ போடக்கூடாதுன்னா கூட வந்து கட் பண்ணிடுறாங்க. ஒரு கோயில் திருநாவோ ஏதோ ஒரு விசேஷ நாள்ல வந்து கட் பண்ணி விட்டுறாங்க. அதெல்லாம் மட்டும் செய்யலாமா? இது தப்பு இல்லையா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.